அந்த பொதுக்குழுல முக்கியமான ஒரு விஷயமா அதிமுகவோட கூட்டணி இல்லைங்கிறத அவங்க உறுதிப்படுத்துறாங்க. நான் தான் முதலமைச்சர். சாதாரண விஷயம் கிடையாது. கட்சி ஆரம்பிச்ச 1.5 வருஷமான ஒரு கட்சிக்கு பல முறை ஆண்ட கட்சி, தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி சட்டமன்றத்தில் இவர்கள் ஆதரவாக பேசுறாங்க. விஜய் பேசி அதே குரலில் பேசினார் எடப்பாடி பழனிசாமி. நறுக்கு நறுக்குன்னு ஸ்டாலின் சார் சொல்லிச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. நீதிமன்றம் வேற, அரசாங்கம் வேறங்கிறதே புரியல. தலைமை மேல கை வச்சு பாருங்க. ஆயுத எழுத்து படத்துல வர மாதிரி வீட்டுக்கு வந்து எல்லாம் திறந்து வந்துருவாங்க. இந்த சினிமா பட காட்சியா இது அதான் சொல்றேன். இந்த கூட்டம் ஒன்னும் அரசியல் படுத்தாத கூட்டமா இருக்கு, ஆபத்தான கூட்டமா இருக்கு. என்கிட்ட ஒண்ணு என்னடா அவன் ஹெவியா அவனை இழுத்தது அப்படின்ற மாதிரி என்ன ஹெவியா மக்களுக்கு பிடிச்சது. சிஎம் சார் நீங்க வந்து பாருங்க சார், தொட்டு பாருங்க சார், எங்களுக்கு தொட்டிங்கன்னா அங்க வீட்டுக்கு வருவோம் சார், எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டு வருவோம் சார். மக்கள் பாதுகாப்புக்காக தொண்டர் அணியை உருவாக்கியிருக்காங்க. இதெல்லாம் முன்னாடி செஞ்சிருக்கணும். நீங்க ஸ்ட்ரைட்டா முதலமைச்சர் ஆகிட்டு எல்லாத்தையும் பண்ணணும்னா என்ன அர்த்தம்? லான்சி, அண்ணாமலை, இவர், டிடிவி இவர்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து இவங்க தலைமையில ஒரு கூட்டணி உருவாக்குறதுக்கான வேலைகள் செஞ்சுட்டு இருக்காங்க. அதுதான் நடக்க போகுது. காண்டம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் ஆஸ்மின். இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் பத்திரிகையாளர் ஜுபேர் சார் அவர்கள் தான். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். கரூர் இஷ்யூக்கு அப்புறம் விஜய் அரசியலை விட்டே போயிடுவாரு அப்படின்ற மாதிரிலாம் பேச்சு போயிட்டு இருந்துச்சு. இப்போ பொதுக்குழு கூட்டத்தில் ஒரு ஸ்பீச் கொடுத்திருக்காரு. எப்படி இருந்துச்சு விஜய் ஸ்பீச்? பொதுக்குழு கூட்டத்தில் என்ன பேசுவாங்க அப்படின்னா, கட்சியினுடைய வளர்ச்சிகள், அடுத்த கட்ட நடவடிக்கைகள் பேசுவாங்க. இது முழுக்க முழுக்க தன்னுடைய ரிவெஞ்சை காட்டுறதுக்கான நிகழ்ச்சியாக தான் நடத்தியிருக்காங்க. நிறையா அந்த பொதுக்குழு சம்பந்தமாக பேசியாச்சு. நம்ம அது என்ன சொல்கிறோம்னா, அது ஒரு ஆர்கனைஸ்டாக இல்லை, ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு கட்சியாக இல்லை. அது ஒரு ஏன்னா அந்த பொதுக்குழுவில் முக்கியமான ஒரு விஷயமா அதிமுகவோட கூட்டணி இல்லைங்கிறத அவங்க உறுதிப்படுத்துறாங்க. நான் தான் முதலமைச்சர், என்னை ஏற்றுக்கொண்டு வர்றவங்களுக்கு நாங்கள் எங்களுடைய ஆட்சி அதிகாரத்தில் நாங்கள் பங்கு கொடுப்போம். அப்புறம் இந்த கரூர் சம்பவத்துக்கு நாங்கள் காரணம் கிடையாது, ஆளுங்கட்சியினுடைய சரிதான், ஆளுங்கட்சியினுடைய அதிகாரிகள் தான், ஆளுங்கட்சியினுடைய அரசியல்வாதிகள் தான் இதுக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி அவங்கள புனிதப்படுத்தக்கூடிய வேலையை செய்கிறாங்க. நாங்கள் தாமதமாக வந்தது தவறு கிடையாது, நாங்கள் கூட்டத்தை அதிகமாக சேர்த்தது தவறு கிடையாது, நான் அந்த கூட்டத்தில் ஆள் மயங்கி விழுந்தப்போ போனது தவறு கிடையாது, எதுவுமே தவறு கிடையாது. ஆனால் தவறுகள் பூரா அரசாங்கம் தான் செஞ்சிச்சு, திட்டமிட்டை செஞ்சுட்டாங்கிறதான் அவருடைய குற்றச்சாட்டாக இருக்குது. ரெண்டாவது இன்னொரு இன்டெலிஜென்ட் ஃபெயிலியரு, நீங்கள் இதை உங்களுக்கு எவ்வளோ கூட்டம் வரும்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு இருக்கிறாங்க. அது திரும்ப திரும்ப நம்ம சொல்கிறது தான். ஒரு கூட்டம் எவ்வளோ வருது அப்படின்னு பெர்மிஷன் கேட்டு தான் நீங்கள் அந்த கூட்டத்துக்கு அனுமதி வாங்குறீங்க. அப்படி வாங்குறப்ப அந்த கூட்டம் அதிகமாக பட்சத்தில் இவங்க போலீஸ் தரப்புல ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க. உங்களுக்கு இந்த கூட்டம் அதிகமாக இருக்குது, 1 கிலோமீட்டருக்கு முன்னாடி பேசிட்டு போங்க, இல்லாட்டி கூட்டத்தை கேன்சல் பண்ணுங்கன்னு போலீஸ் தரப்பு வார்னிங் கொடுக்கப்பட்டதும் அதை மீறி உள்ளே வந்தீங்க. தான் இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்துச்சு. இதற்கெல்லாம் கூட பொறுப்பேற்காம குறைந்தபட்சம் இந்த சம்பவத்திற்கு அவருடைய பாஷைகளை சொன்னால் நானும் ஒரு வகையில் காரணமாயிட்டேன், அதனால பகிரங்கமாக மன்னிப்பு கேட்குறேன்ற அந்த மன்னிப்பு கூட இல்லை. அதை கூட கொடுமை என்னன்னா, இவர்கள் தலைமறைவாக இருந்த பொழுது, இவர்கள் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் வச்சிருந்த போது, இவர் கட்சி அலுவலகத்தை மூடி இருந்த பொழுது இவர்களுக்கு ஆதரவாக பேசிய அதிமுகவினருக்கு குறைந்தபட்சம் ஒரு நன்றி கூட சொல்லு. இவர்களுக்காக சட்டமன்றத்தில் பேசுகிறாங்க. சாதாரண விஷயம் கிடையாது. கட்சி ஆரம்பித்த 1.5 வருஷமான ஒரு கட்சிக்கு ஆதரவாக பல முறை ஆண்ட கட்சி, தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி சட்டமன்றத்தில் இவர்கள் ஆதரவாக பேசுகிறாங்க. விஜய் பேசி அதே குரலில் பேசினார் எடப்பாடி பழனிசாமி. அரசாங்கம் தான் பொறுப்புன்னு பேசினார். அதாவது எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவர், முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர். அந்த கூட்டத்தில் என்ன நடந்திருக்குன்னு அவருக்கு தெரியும். எல்லாத்தையும் நம்ம நேரடியாக நம்மளே பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இருந்தும் கூட விஜய் எப்படியாவது நம்ம கூட்டணிக்கு வந்துருவாரு, விஜய் நமக்கு எப்படியா ஆதரவு கொடுத்துருவாரு, நம்ம அடுத்து எப்படியாவது முதலமைச்சர் ஆயிடுவோங்கிற ஒரு கனவுல ஒரு ஓப்பனாகவே விஜய் பேசிய குற்றச்சாட்டை சட்டமன்றத்தில் பேசினார் எடப்பாடி பழனிசாமி. ஆனால் அந்த பொதுக்குழுவில் அதிமுகவும் பேசினாங்க, சில பாஜக நிர்வாகிகள் பேசினாங்க. அந்த கட்சிகளுக்கெல்லாம் குறைந்தபட்ச ஒரு நன்றி கூட சொல்ல, அது கட்சி பேரை கூட சொல்ல வேணாம். இக்கட்டான நேரத்தில் எங்களுக்கு அவதூறுகளை அள்ளி இருந்த நேரத்தில் எங்களுக்கு ஆதரவாக இருந்த அரசியல் கட்சிகளுக்கு குறைந்தபட்சம் நன்றி அப்படின்னு சொல்லக்கூட இவர்களுக்கு மனமில்லாத ஒரு மனிதர்களாக தான் இருக்கிறாங்க. ரெண்டாவது, அந்த மேடையில் பேசின எல்லாமே அபத்தமான பேச்சுக்கள், ஆபாசமான பேச்சுக்கள். அதாவது சொல்றது, ஒரு முன்னாள் முதலமைச்சரை பற்றி பேசுகிறாங்க, கலைஞரை பற்றி பேசுகிறாங்க. கலைஞர் கைது பண்ணுறப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஓடி போயிட்டாங்க. முழுக்க முழுக்க தவறான ஒரு தகவலாக சொல்றாரு. கலைஞர் அன்னைக்கு வெள்ளிக்கிழமை இரவு 2001 கைது செய்யப்படுறாரு. வெளியூர் பயணம் இருக்கக்கூடிய இன்னைக்கு முதலமைச்சர் திரும்பி வர்றாரு. இவர் கைது செய்யப்பட்டு ரிமாண்ட் பண்ணப்பட்டார் கலைஞர். அடுத்த நாள் காலையில் அவர் பத்திரிகையாளர் சந்திக்கிறார். இதுதான் அன்னைக்கு நடந்த அந்த சம்பவம். அதற்கு ஒரு மிசா காலத்தில் கலைஞர் இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை கைது பண்ணுறப்போ ஓடி ஒளியலை. அன்னைக்கு வீட்டுக்கு மிசா வழக்குக்காக அவர் கைது பண்ணுறதுக்காக போகிறாங்க. உடனே அடுத்த நாள் காலையில் வாங்கன்றாங்க. அடுத்த நாள் காலையில் வர்றாரு, கைது பண்ண. எந்த அரசியல் கட்சியுமே சரி,
வழக்குகளை பார்த்து தலைமறைவானது தமிழ்நாட்டில் எந்த கட்சியுமே கிடையாது. இந்த மாதிரி ஜெயலலிதாவை வந்து கைது பண்ணி போனாங்க, ஓடி ஒழிஞ்சாங்களா, சுவிட்ச் ஆஃப் பண்ணாங்களா, நேரடியாக வழக்கு போட்டீங்க நேராக போகிறோம் அப்படின்னாங்க. அரசியல்வாதிகள் வழக்குக்கு பயப்படக்கூடாது, என்ன செஞ்சிட போகிறாங்கன்னு போவாங்க. அப்போ இவர்களை பொறுத்த வரைக்கும் அரசியல் கட்சி ஆரம்பித்த பிறகு சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்கிறது, தலைமறைவாக இருக்கிறது, தப்பான தகவலை சொல்கிறது, ஒருமையில் பேசுறது, பொதுக்குழு எது கூட்டியிருக்கீங்க, சிறப்பு பொதுக்குழு எப்படி ஒரு பெரிய சம்பவம் நடந்ததுக்கு பிறகு சிறப்பு பொதுக்குழு கூட்டிருக்கீங்க. அந்த சிறப்பு பொதுக்குழுவில் விவாதிக்க வேண்டிய விஷயம் என்ன, இந்த மாதிரி சம்பவம் அடுத்து நடக்கக்கூடாது, அதுக்கு நம்ம என்னென்ன செய்யணும், முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எப்படி இருக்கணும். இப்போ தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர்னு கொண்டு வந்திருக்காங்க, அது 6.5 கோடி வாக்காளர்களை ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க, திருப்பி வாக்காளர்களை புதுசாக சேர்க்குறாங்க. இதுக்கு நம்மளுடைய பங்களிப்பு என்ன இருக்கும், நம்மளுடைய தொண்டர்கள் எப்படி களத்துக்கு இறங்கி போய் வேலை செய்யணும், கட்சி கட்டமைப்பு எப்படி உருவாக்கணும், தேர்தலை எப்படி சந்திக்கணும், இப்படின்னு எதுவுமே தெரியாமல் எதுவுமே பேசாமல் அரைகுறையாக அரைவேக்காட்டுத்தனமாக உரிமையில் பேசுறது, கட்சிகளை விமர்சனம் பண்ணுறதுங்கிற வேலையை தான் பொதுக்குழுன்ற பேரில் தெருமுனையில் போடக்கூடிய கூட்டத்தை அந்த உள்ள பொதுக்குழு நடத்தி பேசி முடிச்சிருக்காங்க. சார் இதை தாண்டி இன்னொரு விஷயம் சொன்னாரு, எல்லா தப்பும் கவர்மெண்ட் தான் பண்ணுச்சு அப்படின்ற மாதிரி சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிருச்சு, நறுக்குன்னு ஸ்டாலின் சார் சொல்லிச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அது எந்த அளவுக்கு சுப்ரீம் கோர்ட்டு உங்களுக்கு நிரப்பாக சொல்லிடுச்சா? அப்படிதான் அவர் பேசியிருந்தார். அவர் பேசினார். அதாவது தமிழ்நாடு காவல்துறை வந்து ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்க கரூர் போலீஸ் ஸ்டேஷனில். அதில் வந்து முதல் குற்றவாளியாக A1, A2, A3 வந்து புஷ்யானந்த், சிடி நிர்மல்குமார், அப்புறம் அது மாவட்ட செயலாளர் மதியன் போடுறாங்க. அது அப்படியே வழக்கு சிபிஐக்கு மாற்றப்படுது. சிபிஐ முதல் தகவல் அறிக்கை போடுறாங்க, முதல் எஃப்ஐஆர் போடுறாங்க, சிபிஐ போடுறாங்க. சிபிஐயும் அந்த 3 பேருடைய பேரையும் போடுறாங்க. அப்போ இந்த நிகழ்ச்சியை நடத்தியது நீங்கள், நிகழ்ச்சி நடத்தி அந்த நிகழ்ச்சிக்கு பொறுப்பேற்று அந்த சம்பவத்துக்கு முதல் குற்றவாளியாக உங்கள் 3 பேரையும் பதிவு பண்ணிட்டாங்க. அதுக்கு ஒரு விசாரணை நடந்ததுக்கு பிறகு தெரியும் அது என்ன நடந்துச்சு, யார் பண்ணாங்க, நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டு உண்மையா பொய்யா அப்படிங்கிறத ரெண்டாவது தெரியும். இந்த நிகழ்ச்சிக்கு முதல் பொறுப்புதாரி யார், நீங்கள் தான். அதை வந்து தான் சிபிஐயும் அப்படி தான் போட்டுரும். அதை ரெண்டாவது கேட்குற அரசாங்கத்துக்கு கொட்டு வச்சுச்சு அப்படிங்கிறது. அரசாங்கம் எங்கே வந்துச்சு? சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு எஸ்ஐடி போடுது. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சில விமர்சனங்களை உங்கள் மேலே வைக்கிறாரு. நீதிபதிகளுக்கு விமர்சனம் வைக்கிறதுக்கு உரிமை இருக்குது, வைக்கிறாரு. அப்புறம் சுப்ரீம் கோர்ட் போகுது. சுப்ரீம் கோர்ட்டில் சொல்கிறாங்க தனி நீதிபதி வந்து இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் பயன்படுத்திருக்க கூடாது, தவிர்த்துக்கலான்றாங்க. வழக்கை வந்து சுப்ரீம் கோர்ட் தலைமையில் ஒரு எஸ்ஐடி போடுறாங்க, சிறப்பு இன்வெஸ்டிகேஷன். அது தலைமையில் விசாரணை நடந்துட்டு இருக்கு. இதில் எங்கே கொட்டு வச்சு அரசாங்கம் எங்கே வந்துச்சுங்க? 2 நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் எடுத்த முடிவு. சென்னை உயர் நீதிமன்றம் ஒரு எஸ்ஐடி போடுது, உச்ச நீதிமன்றம் ஒரு எஸ்ஐடி போடுது, அதை கேன்சல் பண்ணிட்டு. இதுதான் நடந்துச்சு. இதில் எங்க அரசாங்கம் வந்துச்சு? அப்ப நீதிமன்றங்கள் அது ஒரு அட்டானமஸ் பாடிங்கிறதே உங்களுக்கு ஒன்றும் புரியல. நீதிமன்றம் வேற அரசாங்கம் வேறங்கிறதே புரியல. இது எங்க அரசாங்கத்துக்கு வச்சுச்சு? அப்ப எதுவுமே புரியாத ஒரு கூட்டமாக தான் இருக்காங்க. சார் விஜய் பேசினதை விட ஆதவ் அர்ஜுனா பேசினது தான் பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. மிரட்டெல்லாம் செய்யறாரு, பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி 2026ல பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாரு. 6 மாசத்துல பாருங்க, அப்புறம் நான் என்ன பண்ண போறேன்னு பாருங்க, எல்லாத்தையும் தரத்தரம் இழுத்து வந்துடுவேன். தலைமை மேல கை வச்சு பாருங்க, கை வச்சீங்கன்னா ஆயுத எழுத்து படத்துல வர மாதிரி வீட்டுக்கு வந்து எல்லாம் திறந்து வந்துடுவாங்க. ஏன்னா முதலமைச்சர் வீட்டுக்குள்ள அவ்வளோ ஈஸியாக போயிட முடியுமா? இந்த சினிமா பட காட்சியாது இது. அதான் சொல்றேனே, இந்த கூட்டம் வந்து ஒன்றும் அரசியல் படுத்தாத கூட்டமா இருக்கு, ஆபத்தான கூட்டமா இருக்கு. இவர்கள் கையில் ஆட்சி அதிகாரம் போச்சுன்னா அது மிகப்பெரிய தமிழ்நாட்டுக்கே ஒரு பெரிய தீங்கு தான். கூட்டணி இல்ல நான் தான் சிஎம்னு சொல்லியிருக்காரு, அது எந்த அளவுக்கு நம்புற மாதிரி இருக்கு சார்? இல்ல இப்போ அவங்க ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க, நாம இவர் தலைமையில் ஒரு கூட்டணி உருவாக்க போறாங்க. அதான் பாஜகவுடைய ஒரு பிளான் சி. அண்ணாமலை, இவர், டிடிவி இவர்கள் எல்லாம் ஒருங்கிணைத்து இவங்க ஒரு தலைமையில் ஒரு கூட்டணி உருவாக்குறதுக்கான வேலைகள் செஞ்சுட்டு இருக்காங்க. அதுதான் நடக்க போகுது. அப்போ விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி, அந்த தலைமையில் வாக்குகளை பிரிக்கிறது. விஜய்க்கே நல்லா தெரியும் 20% மேலே வாங்க போகிறோம், 15% வாங்க போகிறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவர் வாங்க போகிறது என்னங்கிறது தேர்தல் முடிவுக்கு பிறகு தான் தெரியும். ஆனால் தமிழ்நாட்டில் எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருக்காங்க, கடத்தில் இருக்காங்க, பிரச்சனையை பேசிகிட்டு இருக்காங்க, போராடுறாங்க, வழக்கு வாங்குறாங்க. எத்தனையோ வீட்டை விட்டு வெளியே வராத ஒரு கட்சிக்கு எப்படி 20% கிடைக்கும்னு இவங்க சொல்கிறாங்கிறது இன்னைக்கு வரைக்கும் அது வந்து ஒரு பெரிய ஆச்சரியமாக தான் பார்க்க வேண்டியது. எத்தனையோ கட்சி ஒரு மாதத்துக்கு பிறகு வெளியே வர்றார், 32 நாளைக்கு பிறகு வெளியே வந்த ஒரு தலைவனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு துயர சம்பவம் நடந்ததுக்கு பிறகு வீட்டுக்குள்ளே போய் அடைஞ்சு 32 நாளைக்கு பிறகு வெளியே வந்த தலைவனுக்கு 22% ஓட்டு இருக்குன்னு சொன்னால் தமிழ்நாட்டு மக்களின் அவ்வளவு மூடத்தனமாக இருக்கிறாங்க. ஆனால் சார் 100% நம்ம தான் ஜெயிப்போம்னு சொல்லிட்டு போகிறோம். அதான் சொல்லுவாங்க. அதான் ஒரு மனிதனை வந்து ஏமாத்தணும்னா என்ன பண்ணணும்? ஆசையை தூண்டி விட்டு தான் ஏமாத்தணும் ஒரு பழமொழி இருக்கு இல்லையா? அந்த தான் பண்ணிட்டு இருக்காங்க. 22% இருக்கு, 30% இருக்கு. எதுக்கு உனக்கு 22%? எதுக்கு ஓட்டு போடணும்? யார் ஓட்டு போடுவான்? என்ன உங்களுடைய செயல்பாடு? அந்த வடிவேல் கவனி மாதிரி என்கிட்ட ஒன்று என்னடா அவன்கிட்ட ஹெவியாக அவனை இழுத்தது அப்படின்ற மாதிரி இவன்கிட்ட என்ன ஹெவியாக மக்களுக்கு பிடிச்சது? என்ன செஞ்சிட்டீங்க? அவங்க கொள்கை என்னன்னு கேட்குறாங்க.
எங்களுக்கு மத எதிர்ப்பு சாதி எதிர்ப்பு தான் எங்கள் கொள்கை, போதுமா, இதுக்கு மேலே என்ன கொள்கை? ரைட்டு, 2 வார்த்தை தான், முடிஞ்சு போச்சு. நாங்கள் மத எதிர்ப்பு சாதி எதிர்ப்பு. சரி, அதை விடுங்க. மக்கள் பிரச்சனையை பேசுறீங்களா? எஸ்ஐஆரை பற்றி பேசுறீங்களா? கொண்டு வந்திருக்கீங்க, அதை பற்றி பேசுறீங்களா? இல்லை மக்கள் வந்து இன்னைக்கு பீகாரில் வந்து கிட்டத்தட்ட தேர்தல் நடந்திருக்கு, 80 லட்சம் வாக்குகள் பிடிச்சிருக்காங்க. நேற்று ராகுல் காந்திக்கு பேசியிருக்காங்க, ஹரியானாவில் 25 லட்சம் வாக்காளர் சேர்த்திருக்காங்க. தேர்தல் ஆணையத்தின் மீது ஏகப்பட்ட முறையீடுகள், புகார்கள், அதை பற்றி பேசியிருக்கீங்களா? எதுவுமே இல்லை. நேரடியாக சிஎம் சார் நீங்கள் வந்து பாருங்கள் சார், தொட்டு பாருங்கள் சார், எங்களுக்கு தொட்டிங்கன்னா அங்கே வீட்டுக்கு வருவோம் சார், எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வருவோம் சார் அப்படிங்கிற மாதிரி தான். ஆனா சார் அவங்க கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் அமைதி காத்தாங்களா சார்? இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அமைதியா இருக்கணும்னு நினைச்சு இருந்தோம், ஆனா அது வந்து என்னென்னவோ பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. எது அமைதி? அரசியல் கட்சிக்கு அமைதியா இருந்தோம்னா ஆஃப் பண்ணணும், சுவிச் ஆஃப் பண்றது அமைதியா? குடும்பத்தினர்கள் இறந்திருக்காங்க, தலைவராக இருக்கிறது அமைதியா? குடும்பத்தினர் இறந்துன்னா உங்க வீட்டில் யாரா இறந்து போனா வீட்டு ஓடிடுவாங்களா? உங்க குடும்பத்தில் 41 பேர் இறந்து போயிருக்காங்கன்னு சொல்றாங்க, அவங்க பாஷையிலே சொல்லுவோம். 41 பேர் நம்ம குடும்பத்துல யாராவது இறந்து போயிட்டாங்க அப்படின்னா நான் வீட்டை விட்டு ஓடிடுவோமா? சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிருவோமா? என்ன செய்வோம்? அந்த இடத்துல இருந்து அடுத்த காரியத்தை என்ன பார்க்கணும்? வரவங்களை எப்படி வரவேற்கிறது, அடுத்த ரிசீவ் எப்படி, அடுத்த அந்த காரியத்தை எப்படி பார்க்கறது, அவங்களுக்கு எப்படி உதவியா இருக்கிறது, அந்த குடும்பத்தை அடுத்து நம்ம எப்படி தூக்கி கொண்டு போறது, அதான குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு உதவி. போக முடியலன்னு ஃபீல் பண்றாரு. சரி, போக முடியல, விஜய் தான் போக முடியல, கட்சி நிர்வாகி யாருமே போக முடியலையா? 41 பேருக்கு பணம் கொடுக்கறதுக்கு எல்லார் வீட்டுக்கும் போய் பேங்க் டீட்டெயிலாம் வாங்க தெரிஞ்சவங்களுக்கு ஆளுநர் சொல்ல தெரியலையா? அப்போ யார் உங்களுக்கு பேங்க் டீட்டெயிலாம் வாங்கி கொடுத்தா? யார் உங்களுக்கு பணம் கொடுத்தா? விஜய் போகிறதுக்கு தான் கூட்டம், அதை வச்சு நான் போகிறதுக்கு கூட்டம் வந்துருமா? நிர்மல்குமார் போகிறதுக்கு கூட்டம் வந்துருமா? புஷி ஆனந்த் போகிறதுக்கு கூட்டம் வந்துருமா? அப்போ லோக்கல் நிர்வாகிகள் போகிறதுக்கு கூட்டம் வந்துருமா? பயமா கூட இருக்கலாம் சார், ஏதாச்சும் பண்ணிடுவாங்களா நம்மள? அவங்களுக்கு பயம், தவறு செஞ்சுட்டோங்கிற பயம். நம்மளை பார்க்க வந்து 40 பேர் இறந்து போச்சு, போனவங்க வீட்டில் சட்டையை பிடிச்சி என்ன பண்ணுவீங்க? ஏண்டா உன்னை பார்க்க வந்தாலும் இறந்து போனாங்க, 4 நாள் கழிச்சு வரையடா, 10 நாள் கழிச்சு வரையடான்னு சட்டையை பிடிச்சி என்ன பண்ணுவீங்க? அந்த பயத்தில் ஓடி போய் காசை முதல்ல கொடுத்து பல சமாதானமாகி ஒரு விஷயத்தை ஆற போட்டால் மறந்துடுவாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த ஃபார்மெட்டில் பண்ணுறாங்க. இது நம்ம அப்படி தான் பார்க்கணும். இன்னைக்கு பொதுக்குழுவில், சிறப்பு பொதுக்குழுவில் நீங்கள் குறைந்தபட்சம் அந்த அரசியல் உங்களுக்கு ஆதரவு கொடுத்து முட்டு கொடுத்த அரசியல் கட்சிகளுக்கு நன்றி சொல்லலை. இறந்து போன மக்களுக்கு நான் வந்து இரங்கல்னு சொல்கிறீங்க, அப்படியே மன்னிப்பு கேட்கல. மன்னிப்பு, நன்றி, இந்த 2 வார்த்தையும் இல்லாத நல்ல மனிதனாக இருக்க முடியாது. தான் செய்த தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்குறான், அந்த இடத்துல சிறந்த மனிதனாக ஆகிறான். தான் யாராவது உதவி செஞ்சாங்கன்னா அவருக்கு திருப்பி நன்றி சொல்கிறவன் மிகச்சிறந்த மனிதனான. இந்த 2 பண்பும் உங்கள்கிட்ட இல்லையே. பகிரங்கமாக அந்த 41 பேர் இறப்பிற்கு எங்களுடைய தெரிஞ்சோ தெரியாமல் நாங்களும் ஒரு காரணமாயிட்டோம். நீங்கள் 41 பேர் பாதிக்கப்பட்டவங்க. அன்னைக்கு இரவு முழுவதும் தமிழ்நாடு முழுக்க தூங்கலையே. அன்னைக்கு இரவு முழுக்க தமிழ்நாடு மக்கள் துயரப்பட்டாங்களே. எத்தனையோ அரசியல் கட்சியில் அங்கே நின்னாங்களே, தன்னார்வ அமைப்புகள் அங்கே நின்னாங்களே. அப்போ அவங்களுக்குலாம் நீங்கள் நன்றி வருத்தம் தெரிவிக்கணுமா இல்லையா? நன்றி தெரிவிக்கணுமா இல்லையா? பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டிருக்கணும், அவர்களுக்கு ஆதரவு கொடுத்தவர்கள் நன்றி சொல்லியிருக்கணும். இந்த 2 பண்புமே அவங்கள்ட்ட இல்லை. அப்போ இவர்கள் வந்து ஒரு அரசியல் படுத்தாத ஒரு ரசிகர் கூட்டம் மாத்தாரு. கரூர் இஷ்யூக்கு அப்புறம் மக்கள் பாதுகாப்புக்காக தொண்டர் அணியை உருவாக்கியிருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி இஷ்யூ நடக்காதா? இது உருவாக்குனதுக்கு அப்புறம் இல்ல, இதெல்லாம் முன்னாடி செஞ்சிருக்கணும். ஒரு நிகழ்ச்சி நடந்த போறீங்கன்னா கட்சியுடைய கட்டமைப்புகளை உருவாக்கிட்டு தான் நீங்க அரசியல் கட்சிகள் வந்துக்கணும். நீங்க ஸ்ட்ரைட்டா முதலமைச்சர் ஆகிட்டு தான் எல்லாமே பண்ணணும்னா என்ன அர்த்தம்? இப்ப பண்ணது கரெக்டா? இல்ல, இதெல்லாம் முன்னாடியே பண்ணிருக்கணும். டூ லேட். இது முன்னாடியே பண்ணிருக்கணும், இப்ப பண்ணிருக்காங்க. அதுக்கு அடுத்தடுத்து அவங்க செயல்பாடுகள் எப்படி இருக்குங்கிற பொறுத்து தான் பாருங்க. டிவிக்கு சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி.